இப்ப நம்ம போன எபிசோட் வந்து பிராண்டிங்க்கும், மார்க்கெட்டிங்கும் இருக்கிற வித்தியாசத்த பார்த்தோம். இந்த எபிசோட்ல என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, பிராண்டிங்கையும், மார்க்கெட்டிங் எப்படி அலைன் பண்றது அப்டின்னு சொல்லி பார்க்க போறோம். ஏன் அப்டின்னா, நான் ஸ்டார்ட்டிங்ல சொன்ன மாரியே போத் பிராண்டிங் அண்ட் மார்க்கெட்டிங் கோஸ் ஹேண்ட் இன் ஹேண்ட். ஒண்ணு இல்லாம இன்னொன்னு பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ, அதனால இந்த எபிசோட்ல இது 2யும் சேர்த்து எப்படி பண்றது அப்டின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். ஸோ, இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்டின்னா, ஒரு ஸ்ட்ராங்கான பிராண்ட் இருந்தா, அது வந்து மார்க்கெட்டிங்க ரொம்ப எஃபெக்டிவா பண்ணும். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்க பிராண்ட் வந்து அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே நல்லா தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. அத மார்க்கெட்டிங் கேம்பெயின் பண்றது ரொம்ப ஈஸி. நான் போனதுல எக்ஸாம்பிள் சொன்ன மாரி ஹேப்பி பிகினிங்ஸ எக்ஸாம்பிளா எடுத்துக்கோங்க. ஹேப்பி பிகினிங்ஸ் யாருக்குமே தெரியல அப்டின்னா, அதோட காஸ்ட் பர் லீட் ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா, ஹேப்பி பிகினிங்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால, அதோட காஸ்ட் பர் லீட் ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ, அதனால மார்க்கெட்டிங் வந்து ரொம்ப எஃபெக்டிவா நடக்குது. அதே மாரி பிராண்டிங் வந்து எப்பயுமே லாங் டெர்ம். அதாவது நீங்க பண்ற ஒரு கேம்பெயினும், பண்ற ஒரு சின்ன சின்ன ஈவென்ட்ஸும், நீங்க எடுக்கிற ஒரு டச் பாயிண்ட்டும் ரொம்ப லாங் டெர்ம். சில பிராண்டிங் கேம்பெயின்ஸ் வந்து 6 டூ 8 மந்த்ஸ் உங்களுக்கு ரிசல்ட் வரும். ஆனா, சில பிராண்டிங் கேம்பெயின்ஸ் வந்து 2 டூ 3 இயர்ஸ் வந்து உங்களுக்கு காம்பவுண்ட் ஆகுறதுக்கு டைம் எடுக்கும். பட் ஆனா மார்க்கெட்டிங் வந்து ஷார்ட் டெர்ம். இன்னைக்கு வந்து நீங்க ஒரு பொங்கல் ஆஃபர் ரன் பண்றீங்க அப்டின்னா, அது வந்து ஒரு மார்க்கெட்டிங் கேம்பெயின். இன்னைக்கு நீங்க கிறிஸ்மஸ்க்கு இல்ல நியூ இயர்க்கு ஒரு சேல் போடுறீங்க அப்டின்னா, அது வந்து ஒரு மார்க்கெட்டிங் கேம்பெயின். பட் பிராண்டிங்கிறது என்டையரா ஒரு லாங் டெர்ம். உங்க ப்ராடக்ட்டையோ, சர்விஸையோ மக்கள் வந்து ரொம்ப நாளுக்கு எந்த டிஸ்கவுண்ட்டுமே இல்லாம நீங்க சேல் பண்ணாலும், மக்கள் வந்து வாங்கிக்கிட்டே இருக்காங்க அப்டின்னா, அங்க வந்து நல்ல பிராண்டிங் நடந்திருக்கு அப்டின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இந்த கோர்ஸே எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இனிஷியலா நான் கோர்ஸ் லான்ச் பண்ணும்போது கண்டிப்பா ஒரு டிஸ்கவுண்ட் கோடோட தான் லான்ச் பண்ணுவேன். எனக்கு வந்து இனிஷியலா ஒரு செட் ஆஃப் யூசர்ஸ் வேணும். இது வந்து நான் பண்ற ஒரு சின்ன மார்க்கெட்டிங் கேம்பெயின். பட் லாங் டெர்ம் எப்படி இருக்கும் அப்டின்னா, இந்த கோர்ஸ் வந்து நான் எந்த டிஸ்கவுண்ட்ஸும் குடுக்காம, எந்த பெரிய புரமோஷன் ஆக்டிவிட்டி ரன் பண்ணாம, இந்த கோர்ஸ் வந்து சேல் ஆகிக்கிட்டே இருக்கணும். ஆட்டோமேஷன்ல. இதுதான் வந்து நல்ல பிராண்டிங்க்கான அழகு. பிராண்டிங் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் மார்க்கெட்டிங் கேம்பெயின்ஸ்க்கு பண்ணி தரும். என்ன அப்டின்னா, அந்த மெசேஜிங்க வந்து கரெக்ட்டா வந்து மார்க்கெட்டிங் டீம்ட்ட குடுப்பாங்க. நான் இனிஷியலா சொன்ன மாரி, பிராண்டிங்ல பிராண்ட் மெசேஜிங்ன்னு ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கு. ஸோ உங்க பிராண்ட் வந்து என்ன மக்களுக்கு கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுது அப்டிங்கிறத நம்ம கிளியரா டிஃபைன் பண்ணோம் அப்டின்னா, மார்க்கெட்டிங் பண்றது ரொம்ப ஈஸி. ஏன் அப்டின்னா, நம்ம ஒரு விஷயத்துல ரொம்ப கிளியரா இருக்கோம். பிராண்ட் மெசேஜிங் எப்படி பண்ணணும்னு ரொம்ப கிளியரா இருந்தோம் அப்டின்னா, யாருக்கு வந்து அந்த ஆட் ரன் பண்ண போறோம்? எந்த மீடியம்ல கன்வே பண்ண போறோம்? எந்த மீடியம்ல டார்கெட் பண்ண போறோம்? எப்படி ரீடார்கெட்டிங் பண்றது? ரீகேம்பெயின் எப்படி பண்றதுங்கிறது மார்க்கெட்டிங் டீம் ரொம்ப ஈஸியா பண்ணுவாங்க. ஒரு ஸ்ட்ராங்கான பிராண்ட் ஐடென்டிட்டியோ, விஷுவல் ஐடென்டிட்டி இல்லாம, இல்ல மெசேஜிங் வந்து தப்பு தப்பா இருக்குது அப்டின்னா, மார்க்கெட்டிங் கேம்பெயின் பண்றது ரொம்ப கஷ்டமாயிரும். இன்னைக்கு வந்து இது பண்ணா வொர்க் அவுட்டே ஆகலன்னு சொல்லுவாங்க. இல்ல எது பண்ணாலுமே வொர்க் அவுட் ஆகலன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு கம்பெனிக்கு வந்து ரொம்ப டிஃபிகல்ட் ஆயிரும். பட் இந்த மாரி கன்சிஸ்டன்ட்டா நம்ம ஒரு அப்ரோச் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் இந்த காம்பவுண்டிங்ல வந்து உங்களோட ரிட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். இதுதான் வந்து பிராண்டிங்கையும், மார்க்கெட்டிங்கையும் அலைன் பண்றதுக்கான ரீசன். பிராண்டிங்ல வந்து நான் மெசேஜிங்க வந்து கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, நான் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தேன். பட் அது எஃபெக்டிவா எப்படி பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு இது ஆக்சுவலா ரொம்ப புடிச்ச ஒரு விஷயம். ஸ்டோரி டெல்லிங். நெறைய பேர் என்ன சொல்லுவாங்க, "கதையெல்லாம் சொன்னா யாரு கேட்க போறா?" அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. ஆனா அது கிடையாது. நம்மள சுத்தி எல்லா இடத்துலயும் கதைகள் இருக்கு. அந்த கதைகளுக்கு ஒரு காரணமும் இருக்கு. ஸோ, எந்த ஒரு பிராண்ட் ஸ்டோரி டெல்லிங்க கரெக்ட்டா சொல்றாங்களோ, அந்த பிராண்ட் தான் வந்து மார்க்கெட்ல லாங் டெர்ம் சஸ்டெயின் ஆகும். ஸ்டோரி டெல்லிங்ன்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் ஞாபகம் வர ஒரு கேரக்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டீவ் ஜாப்ஸ். இப்போ வந்து தமிழ்நாட்டுல நெறைய பேருக்கு எப்பாஃப்ரா ஞாபகம் வரலாம். பட் ஆனா ஸ்டோரி டெல்லர்ன்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் ஞாபகம் வர ஒரு கேரக்டர் வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் தான். ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து ஒரு மாஸ்டர் ஸ்டோரி டெல்லர். ஒரு ப்ராடக்ட்டையோ, ஒரு கம்பெனியவோ அவர் எங்கேயுமே வித்தது கிடையாது. ஹி ஆல்வேஸ் சோல்ட் அன் ஐடியாலஜி. ஆப்பிள் அப்படின்னா திங்க் டிஃபரெண்ட். ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ண ரெவல்யூஷன் அப்படிங்கிற ஐடியாலஜியும், பிலாசபி மட்டும் தான் ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து எல்லா இடத்துலயும் கதையா சொல்லுவாரு. இப்போ இந்த ஸ்டூபிட் பின்னரே ஒரு கான்செப்ட்டா எடுத்துக்கோங்க. நான் இத சுத்தி சொல்ற கதை என்ன அப்படின்னா, ஒரு பிராண்டிங் வந்து நீங்க பண்ணீங்க அப்படின்னா, உங்க கம்பெனிக்கு நீங்க பிராண்டிங் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு ஃபவுண்டர வந்து அவுட்லிவ் பண்ணி ஒரு பிராண்ட் வந்து வளர்க்க முடியும் அப்படிங்கிறத நான் கான்செப்ட்டா சொல்லுவேன். எங்கேயுமே வந்து நீங்க இன்னைக்கு எனக்கு ரூ. 4000 குடுத்து இல்ல ரூ. 5000 குடுத்து கோர்ஸ் வாங்குனீங்க அப்படின்னா, உங்களால ரூ. 10,00,000 சம்பாதிக்க முடியும்னு சொல்லி நான் சொல்லவே மாட்டேன். எல்லா இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, மெசேஜிங் வந்து ரொம்ப கன்சிஸ்டன்ட்டா இருக்கும். என்னோட ஸ்டோரி ரொம்ப கன்சிஸ்டன்ட்டா இருக்கும். என்ன அப்படின்னா, வென் யூ லேர்ன் பிராண்டிங், யூ கேன் பில்ட் அ கம்பெனி தட் அவுட்லிவ்ஸ் இட்ஸ் ஃபவுண்டர். ரைட். இத சொல்லும்போதே வந்து மக்களுக்கு வந்து ஒரு இது வந்துரும். அப்பா! இப்ப நம்ம இல்லன்னா கூட நம்ம பிராண்ட் வந்து பெருசா வளர்க்கறதுக்கு இதுதான் வந்து நம்ம டச் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் வரும். ரைட். இதுதான் வந்து நான் ஸ்டோரி டெல்லிங்கிறத நான் சொல்றேன். அதே மாரி என்னோட பெர்சனல் ஸ்டோரிய நெறைய இடத்துல நான் ஷேர் பண்ணுவேன். நான் வந்து சோ அண்ட் சோ பெர்சன். நான் வந்து இத்தன கம்பெனி ஆரம்பிச்சிருக்கிறேன். இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கேன். இங்க இருந்து தான் இங்க வந்திருக்கேன். அதையும் தாண்டி இப்ப அடுத்து எக்ஸ் ஹெட் ஆஃப் பிராண்டிங் அட் குவி அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். நான் வந்து 12 கம்பெனி ஸ்டார்ட் பண்ணேங்கிறத சொல்லுவேன். ஒரு எக்ஸிட் வாங்குனேங்கிறத சொல்லுவேன். இது எதுக்கு அப்படின்னா, நான் வந்து சும்மா புக்க படிச்சுட்டோ, இல்ல இன்டர்நெட்ட படிச்சுட்டோ உங்களுக்கு பிராண்டிங் சொல்லி தரல. நான் வந்து ஒரு ரியல் லைஃப்ல ஒரு கார்ப்பரேட் ஜெயன்ட்க்கு நான் வந்து ஹெட் ஆஃப் பிராண்டிங்கா இருந்திருக்கேன். அதையும் தாண்டி நான் நெறைய கம்பெனிஸ் பில்ட் பண்ணியிருக்கிறேன். அதுல ஒரு கம்பெனி எக்ஸிட் வாங்கியிருக்கு. இந்த எல்லா கம்பெனிஸும் கன்சிஸ்டன்ட்டா இருந்த ஒரே விஷயம் பிராண்டிங். எல்லா இடத்துலயும் ஒரு ஸ்ட்ராங் பிராண்ட் ஐடென்டிட்டி இருந்ததுனால தான், என்னால மார்க்கெட்ல சஸ்டெயின் பண்ண முடிஞ்சுச்சு. ஸோ இது எல்லாமே மோர் ரீசன் ஃபார் எவரிஒன் டூ கம் அண்ட் பை மை ப்ராடக்ட். டூ கம் அண்ட் பை மை கோர்ஸ். டூ லேர்ன் சம்திங் ஃப்ரம் மீ. இத தான் வந்து ஒரு மாஸ்டர் ஸ்டோரினால அச்சீவ் பண்ண முடியும். இனிஷியலா உங்க பிராண்டுக்குன்னு சொல்லி சில வேல்யூஸ் எல்லாம் இருக்கும். இப்ப லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் சில இத எடுத்துக்கோங்களேன்.
நெறைய பேர் வந்து அந்த கம்பெனி ஆரம்பிப்பாங்க. எனக்கு ஓலாவா, ஊபரா ஞாபகம் இல்ல. அந்த பர்ட்டிகுலர் ஃபவுண்டர் வந்து ரோட்ல நின்னுகிட்டு இருக்கும்போது அவருக்கு கேபே கிடைக்கல. ஸோ தட் மொமெண்ட் அவரோட ஹார்ட்ஷிப்ப அவர் வந்து ஃபோக்கஸ் பாயிண்ட்டா வச்சு, ஹி பில்ட் அன் ஆப் தட் சால்வ் தட் ப்ராப்ளம். ரைட். அந்த ஊபர் பண்ணும்போதோ, ஓலா பண்ணும்போதோ, ஹி டிட் நாட் நோ வாட் வாஸ் கோயிங் டூ சேஞ்ச். அவரோட ஒரே ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, எனக்கு கேப் கிடைக்கல. நாளைக்கு எனக்கு கேப் கிடைக்காம இருக்கக்கூடாது. பட் அந்த ப்ராப்ளம் அவர் சால்வ் பண்ணாரு. அத வந்து ஒரு பெரிய கதையா சொன்னாரு. தட் ஸ்டோரி மேட் ஓலா, ஊபர். ரைட். ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ட தான் வந்து நான் சொல்ல வரேன். நெறைய பேர் என்ன பண்ணுவோம், ஒரு ப்ராடக்ட் பண்ணும்போது, நான் இந்த ஹார்ட்ஷிப்ப பெர்சனலா ஃபேஸ் பண்ணேன். நான் வந்து இன்னொரு 100 பேர்ட்ட பேசினேன். எல்லாருக்கும் அதே ஹார்ட்ஷிப் இருந்துச்சு. ஸோ அதனால நான் இத பண்றேன் அப்படிங்கிறத சொல்லுவேன். சேம் கோஸ் ஃபார் திஸ் கோர்ஸ் அஸ் வெல். எனக்கு நல்லா பிராண்டிங் பண்ண தெரியும். நான் வந்து கஷ்டப்பட்டு இன்டர்நெட்ல பார்த்து கத்துக்கிட்டு, நெறைய எக்ஸ்பர்ட்ஸ்ட்ட பேசி தெரிஞ்சுக்கிட்டு, நான் நெறைய கோர்சஸ் படிச்சு, ரியல் லைஃப்ல நெறைய விஷயங்கள் எக்ஸ்பெரிமென்ட் பண்ணி, நான் பிராண்டிங் கத்துக்கிட்டேன். பட் ஆனா, இன்னைக்கு ஒருத்தவங்க புதுசா பிராண்ட் ஆரம்பிக்கிறாங்க, ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, தே ஷுட் நாட் ஃபேஸ் ஆல் திஸ் ப்ராப்ளம்ஸ். அத சால்வ் பண்றதுக்கு தான் இந்த கோர்ஸ் நான் பண்றேன். ஸோ இந்த கதைய நான் திரும்பி மக்கள்ட்ட சொல்லும்போது, வாட் ஹேப்பன்ஸ் இஸ் தட் இட் பில்ட்ஸ் எ வெரி ஸ்ட்ராங் பிராண்ட் அண்ட் பீப்பிள் ஸ்டார்ட் ட்ரஸ்டிங் யூ பிளைண்ட்லி. இதுதான் வந்து நடந்திருக்கு. இப்ப நீங்களுமே வந்து என் மேல நம்பிக்கை இல்லாம இந்த கோர்ஸ் வாங்கியிருக்க மாட்டீங்க. ஊர்ல எவ்வளவோ பிராண்டிங் கோர்ஸ் இருக்கு. எத்தனையோ பேரு பிராண்டிங்ல வந்து YouTubeல ஃப்ரீயா வீடியோ போடுறாங்க. ஆனா, அது எல்லாத்தையும் தாண்டி, இன்னைக்கு நீங்க ஒரு அமௌண்ட் பே பண்ணி, இந்த கோர்ஸ் என்கிட்டருந்து வாங்கி படிக்கிறீங்க அப்படின்னா, இட் மீன்ஸ் தட் மை பிராண்டிங் ஹஸ் ரூட். சேம் திங் கோஸ் ஃபார் யுவர் பிராண்ட் அஸ் வெல். என்னைக்கு வந்து உங்க கதைய எல்லாரும் நம்பி 10 பேர் அந்த ப்ராடக்ட் வாங்குறாங்களோ, அன்னைக்கு தான் வந்து உங்க பிராண்ட் வந்து ஒரு குளோபல் சூப்பர் பவர் அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்குதுன்னு சொல்லலாம். இப்போ உங்க பிராண்டுக்கு வந்து நல்லா சூப்பரா லோகோ பண்ணியாச்சு, கலர் பண்ணியாச்சு, ஃபாண்ட் சூஸ் பண்ணியாச்சு, நல்ல மெசேஜிங் பண்ணியாச்சு, நல்ல கதை இருக்கு. எல்லாமே ரெடி. எல்லாம் சூப்பரா செட்டா இருக்கு. இப்ப இது எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு உங்க 20 பேர் இருக்கிற உங்க டீம்ட்ட போய் சொல்லணும். ஒரு தடவையா உட்காந்து சொல்லிட்டு இருப்பீங்களா? கண்டிப்பா முடியாது. அண்ட் அது மோர் எஃபெக்டிவ் வேவும் கிடையாது. இதுக்கு தான் வந்து சிம்பிளா ஒரு டெர்ம் சொல்லுவாங்க. இது பேர் தான் பிராண்ட் கைட்லைன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த பிராண்ட் கைட்லைன்ஸ்ல என்னென்ன இருக்கும் அப்படின்னா, இப்ப நம்ம பார்த்த எல்லா விஷயங்களும் லோகோல ஆரம்பிச்சு இமேஜரீஸ், நம்ம டோன் அண்ட் மெசேஜிங், ஃபாண்ட், லொட்டு லொஸ்க்குன்னு இப்ப நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் வந்து இங்க போட்டு வச்சிருப்பாங்க. இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல நான் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு நல்ல கம்பெனியோட பிராண்ட் கைட்லைன்ஸ் ரெஃபரன்ஸா அட்டாச் பண்ணி வைக்கிறேன். ஓகே. சோ தட் யூ வில் ஹேவ் அ பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் வாட் கம்பெனிஸ் டூ வென் தே டூ அ பிராண்ட் கைட்லைன்ஸ். இது வந்து நெறைய ஃபேமஸான கம்பெனிஸ்க்கு வந்து ரொம்ப பப்ளிக்காவே வச்சிருப்பாங்க. இந்த பிராண்ட் கைட்லைன்ஸ் எதுக்காக ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத சொல்றேன். நாளைக்கு நம்ம ரேப்பிடா வந்து டீம் எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். மார்க்கெட் எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். அப்பல்லாம் இந்த பிராண்ட் கைட்லைன்ஸ் இல்லன்னா ரொம்ப சிரமமாயிரும். நாளைக்கே வந்து 2 பேர் இருக்கவங்க டிசைனர் டீம் வந்து 12 பேர் ஆகலாம். ஒருத்தர் 2 பேர் இருக்கிற மார்க்கெட்டிங் டீம் 4, 5 பேர் ஆகலாம். ஸோ எல்லாருக்குமே இந்த பிராண்ட் வந்து வாட் தட் பிராண்ட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார், வாட் தட் கம்பெனி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன போய் கன்வே பண்ணணும். அதுக்கு இந்த மொத்த கைட்லைன்ஸ் வந்து எந்த ஃபார்மேட்ல வேணா இருக்கலாம். அது ஒரு பிடிஎஃப்பா இருக்கலாம். இல்ல அது ஒரு Google Drive ஃபோல்டரா இருக்கலாம். இல்ல ஏன் ஒரு நோஷன் பேஜா கூட இருக்கலாம். ஸோ பேசிக்கா அதுல இது எல்லா விஷயங்களும் இருக்கணும். அண்ட் அதுல வந்து நம்ம அசெட் பேக்லாம் டவுன்லோட் பண்ணிக்கிற மாரி இருக்கணும். நான் அசெட் பேக்ன்னு சொல்றது என்ன அப்படின்னா, உங்க லோகோ, நீங்க யூஸ் பண்ற ஃபாண்ட், உங்க கலர் ஸ்கீமா இது எல்லாத்தையும் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்கு இடத்த குடுத்துட்டோம் அப்படின்னா, இந்த ஒரு வீடியோவோ, அந்த ஒரு டாக்குமெண்ட்டோ இஸ் மோர் தென் எனஃப். நாளைக்கு புதுசா வர்ற எல்லாருக்குமே வந்து அந்த பிராண்ட் வந்து எதுக்கு ஸ்டாண்ட் ஆகுதுங்கிறது நமக்கு வந்து நல்லா தெளிவா தெரியும். இது இன்னொரு இடத்துல எங்க யூஸ் ஆகும் அப்படின்னா, நம்ம பிஆர் வெளிய பண்ணுவோம். இல்ல சில பிராண்ட்ஸ் கூட கொலாபரேஷன்ஸ் பண்ணுவோம். அப்போ வந்து அந்த டிசைன் டீம்ட்ட போயிட்டு நம்ம ஒரு விஷயத்தையும் வந்து கரெக்ட் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. எங்க லோகோ நீங்க இப்படி தான் யூஸ் பண்ணணும். உங்க லோகோ பக்கத்துல இது இவ்வளோ பக்கத்துல இருக்கணும். இவ்வளோ ஸ்பேசிங் இருக்கணும். அப்படிங்கிற விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. ரைட். ஸோ அப்ப இந்த விஷயத்துல கன்வே பண்றதுக்கு டக்குனு ஒரு லிங்க் அனுப்பிச்சு விட்டீங்கன்னா எல்லா வேலையும் முடிஞ்சுச்சு. ஏன் இத நான் சொல்றேன் அப்படின்னா, அந்த டீம்ல உட்கார்ந்திருக்க டிசைனருக்கு கண்டிப்பா பிராண்டிங் தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்க கைட்லைன்ஸ் குடுக்கும்போது உங்கள்ட்ட மட்டும் கைட்லைன்ஸ் இல்ல அப்படின்னா, அது அத விட பெரிய தர்ம சங்கடம் வேற எதுவுமே கிடையாது. அதனால உங்க பிராண்டுக்கு நீங்க பண்ற எல்லா விஷயத்தையும் அழகா டாக்குமெண்ட் பண்ணி, அத ஒரு ரெடியா லிங்கா வச்சுக்கோங்க. இத கான்ஸ்டன்ட்டா அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. என்னைக்குமே வந்து அது அவுட்டேட்டே ஆயிறக்கூடாது. இந்த மாரி பிராண்டிங்க வந்து டீமுக்கு வந்து சொல்லி தரும்போது, நெறைய கம்பெனிஸ் வந்து ஒரு சின்ன ஒரு ஆக்டிவிட்டி மாரி ஒண்ணு பண்ணுவாங்க. எவ்ரி 3 மந்த்ஸ் அ அவங்க டீம் எம்ப்ளாயீஸ் எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு, பிராண்டிங் வொர்க் ஷாப் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த பிராண்டிங் வொர்க் ஷாப்ல என்ன சொல்லுவாங்க அப்டின்னா, பேசிக்கா கம்பெனி உள்ள நடக்கிற எல்லா விஷயமும், எதுக்காக இந்த கம்பெனி ஆரம்பிச்சோம்? இந்த கம்பெனி எப்படி செயல்படுது? நம்ம யாருக்கு எந்த ப்ராப்ளம சால்வ் பண்றோம்? நம்ம யூசர்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு பெனிஃபிட் ஆயிருக்காங்க? அப்படிங்கிற மொத்த ஆஸ்பெக்ட்டையும் சொல்லுவாங்க. இந்த வொர்க் ஷாப் பண்றதுக்கு தான் இந்த பிராண்டிங் இந்த இந்த வொர்க் ஷாப் பண்ணா தான் உங்க பிராண்ட் ஐடென்டிட்டியும், உங்க கைட்லைன்ஸும் கரெக்ட்டா உங்க டீம்ட்ட போய் கம்யூனிகேட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க இன்டர்னல் டீம்ட்டயே அது கன்வே ஆகல அப்படின்னா, வெளிய பார்க்குறவங்களுக்கு எப்படி கன்வே ஆகும்? ரைட். இப்போ ஒரு நல்ல ஒரு ஒரு சினாரியோ சொல்றேன் கேளுங்க. நம்ம நெறைய பேர பார்த்துருப்போம். ரொம்ப ப்ரவுடா வந்து நான் Googleல வொர்க் பண்றேன். ரொம்ப ப்ரவுடா வந்து நான் Appleல வொர்க் பண்றேன். நான் Microsoftல வொர்க் பண்றேன்னு சொல்லி ரொம்ப பெருமையா சொல்லுவாங்க. நாளைக்கு வந்து என்னோட எம்ப்ளாயி வந்து நான் வந்து ஸ்டூபிட் பண்ணர்ல வொர்க் பண்றேன் அப்படின்னு சொல்லி பெருமையா சொல்லணும் அப்படிங்கிறத தான் நான் ஃபீல் பண்ணுவேன். ஸோ என் எம்ப்ளாயிக்கு நான் ப்ராப்பரா இந்த பிராண்ட்ல எதுக்காக பண்றோம்? இதோட ரீசன் என்ன? இதோட பர்ப்பஸ் என்ன? மிஷன், விஷன் என்ன? அப்படிங்கிற எல்லா ஆஸ்பெக்ட்டையும் கொண்டு போய் சேர்த்தா மட்டும் தான், நாளைக்கு எம்ப்ளாயிக்கு அந்த சென்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப் வரும். அந்த ஃபீலிங் வரும்.
இதனால உங்களுக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் வந்து என்னால பேப்பர்ல லிஸ்ட் அவுட் பண்ணி சொல்ற அளவுக்குலாம் இல்ல. அது எக்கச்சக்கமா இருக்கு. எம்ப்ளாயி ரிட்டென்ஷன் அப்படி இப்படின்னு தாறுமாறா நெறைய இருக்கு. எவ்ரி 3 மந்த்ஸ் ஒன்ஸ் உங்க கம்பெனிக்கு ஒரு பிராண்டிங் ஒர்க் ஷாப் பண்ணுங்க. இன்கேஸ் இந்த பாஸ்ட் 3 டூ 6 மந்த்ஸ்ல உங்க டீம் சைஸ் வந்து பெருசா வளரவே இல்ல அப்படின்னா, சின்ன சின்ன ஒர்க் ஷாப்ஸ் பண்ணுங்க. 2 நாள் ஒர்க் ஷாப் பண்றதுக்கு விட ஒரு 3 ஹவர் ஒர்க் ஷாப் பண்ணுங்க. ரைட். இது வந்து மேண்டேட்டரியா அந்த ஹெச்ஆர் மாரி மேண்டேட்டரி கேடி செஷன் மாரி உட்கார வைக்காம, அத வந்து நல்ல ஒரு ஃபன்னா ஆள் கூட்டிட்டு வந்து நல்லா ஃபன்னா வந்து இத வச்சு கன்வே பண்ணுவீங்க. இதுதான் வந்து பிராண்டிங் ஒர்க் ஷாப்ஸ்.